நான் என்ன சொல்றேன், ஒரு சூழ்நிலையை கவனிங்க. நீங்க இன்னும் இந்த சமூகத்துக்குள்ள தானே இருக்கீங்க, இவங்கெல்லாம் உங்க பிள்ளைய தானே. இதே டயலாக் எத்தனை படத்துலடா சொல்லுவீங்க? அவங்க என்ன சொல்றான், எனக்கு எங்கேயுமே கத்த முடியல, லெட் அவுட் பண்ண முடியல. கத்துறதுன்னா வாய் விட்டு கத்துறது இல்ல, அப்படியே ஓன்னு வாய் விட்டாலும் போல இருக்குது. எனக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது, என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. சரி என்ன பண்றது நான் சொல்லுங்க. ஐயோ ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? சென்னையில பப் இருக்கு, அங்க கத்துனா யாருமே ஒண்ணு, அது கத்துறதுக்குனே உள்ள இடம். பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. பப்புக்கு போய் குடி, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். உங்க அட்வைஸ். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்ப ப்ரொஃபசர் இதை வரவேற்கிறீங்களா? அதுவும் தவறு தான் சார், தப்பு தான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மண்டே மார்னிங் அன்னைக்கு அந்த வார கடைசி ஒரு டெலிவரி இருக்கு. மண்டே மார்னிங் ஒருத்தர் வந்து எனக்கு 1 வீக் லீவ் வேணும்ன்றாரு. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா மச்சான். அவர் தான் மெயின் ரிசோர்ஸ். என்ன தம்பி அப்படின்னு, மேம் ட்ரிப்பு போனேன். இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ. இல்ல உங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த இப்ப நீங்க வந்து ஐடில இவங்களுக்கு மேல் பதவியில இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். உங்களோட இதெல்லாம் என்னன்னா, இவர் 2 நாள் லீவு போட்டா அவங்க வேலை பாதிக்கப்படுது, அவ்வளவுதான் உங்க கவலை. ஆமா, மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது சார். அன்பிளான்டு சிக் லீவ் போடுறாங்க சார். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயலுலா? உங்க அறிவுலி அறிவு. மேடம் நீங்க என்னன்னா, ஒரு ஆபீஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையவே வச்சுக்கன்னு சொல்றீங்க. அதான் சார், அதேதான். இப்பதான் சார் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன கணக்குல உங்களை பார்ல போய் நாங்கன்னா சனிக்கிழமை அடிச்சிட்டு சண்டே தூங்கிட்டு மண்டே வந்துருவான், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி. மேடம் இப்ப கூட உங்களுக்கு வருத்தமா இல்ல நான் சொன்னது? இதுல வருத்தம் வர்றதுக்கு என்னங்கயா இருக்கு? உங்களுக்கு ஆபீஸ்க்கு அவன் லீவு போடாம வரணுங்கிறதுக்காண்டி அவன் டூர் போக கூடாதுங்கிறீங்க. அடே போய் என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார் நாங்களே கூட்டிட்டு போயிடுவோம் சார். எங்க கூட்டி போவீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒரு ரிசார்ட் கூட்டி போவீங்க. ஆமா சார். போய் அங்க என்ன பண்ண சொல்லுவீங்க, பண்ண அலோ பண்ணுவீங்க? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.